குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்கிளைமர் பார்த்துடலாம், அப்புறம் வீடியோவில் போகலாம். மண்டே இன்னைக்கு மார்னிங் ஒரு பெரிய கேப் டவுன், ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்ஸ், 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகணும்னு நினச்சோம். ஆனால் 600 பாயிண்ட்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம், மார்க்கெட் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிற வரைக்கும் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் போகணும், கால் சைடு போகக்கூடாதுன்னு. ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தா கேப் டவுன் ஆனாலும் நார்மலாக கேப் டவுன் ஆனால் உடனே உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் கொடுப்போம். இன்னைக்கு அது கூட கொடுக்கல, கீழே இறங்கிடுது. பட் இந்த பவுன்ஸ் சைடில் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா எப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் தெரியாது. நம்ம ரொம்ப கிளியராக இருக்கும். மார்க்கெட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஐ மீன் அந்த வார் வந்து ஒரு சீஸ்பயர் ஆறு வரையும் போகிற வரைக்கும், இந்த ஆயில் ப்ரைஸ் கண்ட்ரோல் வர வரையும் நம்ம கால் சைடே போக வேண்டாம், செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் போகலாம். ஸோ மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கீழே விழாமல் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சு. பட் இருந்தாலும் நம்ம கால் சைடு போக முடியாது. எப்போ கால் சைடு போகலான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னா, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது 25,000 மேலே போனால் தான் கால் சைடு சொன்னோம். இப்போ மார்க்கெட் வந்து 700-500 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் தாண்டி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி ரீடெஸ்ட் எடுத்தால் தான் கால் சைடு. முடிஞ்ச வரையும் கால் சைடு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்லி புட் சைட் தான் நம்ம போகணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகி நிற்குது. பட் ஆனால் சஸ்டெயின் எடுத்து ரீடெஸ்ட் எடுத்து மேலே போச்சானா போல. பட் நாம் வந்து செல் ஆன் ரைஸ் தான் கான்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு மார்னிங் இந்த இதான் ஆகும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடு கிடைக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு கிடைக்கல, பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. கிடைச்சிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், ரிஸ்க். ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, அதுக்கு முன்னாடி மற்ற எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துப்போம். அஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டி 1860 பாயிண்ட், கிட்டத்தட்ட 3% அடி வாங்கியிருக்கு பேங்க் நிஃப்டி. நிஃப்டி அந்த அளவு அடி வாங்கலை, பேங்க் நிஃப்டி ரொம்ப அதிகமாக அடி வாங்கியிருக்கு. நிஃப்டி 1.72, பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கு. அடுத்தது மிட் கேப் பார்ப்போம். மிட் கேப் 1.7, ஸ்மால் கேப் 2.7. அண்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் க்ரூட் ஆயில், இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் ஏறி பாருங்க, 17% ஏறி இருக்கு நேற்றுக்கு. இன்றைக்கும் 23.36, 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக பேனிக்கில் மார்க்கெட் இருக்குது. டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா 92.23 போயிருக்கு. ஸோ டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டேட்டா ஒய் டேட்டா பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 24,000 எவ்வளோ பேர் அன்வைண்டிங் ஆகிருக்காங்க பாருங்கள் புட் சைடில். ஸோ 24,000 உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10 lakhs டிஃப்ரென்ஸ் இருக்குது, 8 lakhs. பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அன்வைண்டிங் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,750 தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் லாஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 23,900 உடஞ்சிதுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி தான் உடஞ்சி மார்க்கெட்டிங் வந்து ஒரு 23,878 வந்து நிற்குது. இப்போ திருப்பி மார்க்கெட் 24,028 இருக்குது. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் பாயிண்ட் 24,000, 23,900 உடஞ்சிங்கன்னா மார்க்கெட் திருப்பி கீழே போயிடும். பட் உடையறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் கண்ட்ரோல் வரல. ஸோ நாளைக்கு மார்னிங் செல் ஆன் ரைட் கான்செப்டில் நமக்கு என்ட்ரி கிடைச்சிதுன்னா நம்ம புட் சைடு போகலாம். ஃப்ளாட் ஓப்பனிங் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி வந்து 24,122 க்ளோஸ் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அது எது வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட திருப்பி 23,892 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 24,100 பாயிண்ட் இப்போ சுற்றிக்கு கேப் டவுனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இல்லை, அதனால் கால் சைடு போக வேண்டிய அவசியமே இல்லை. புட் சைடில் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் கிடைச்சா ட்ரேட் எடுப்போம், இல்லைனா வெயிட் பண்ணுவோம். இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். அண்டு எஃப்ஐ டேட்டா பார்த்துருவோம். எஃப்ஐ டேட்டா ஆல்ரெடி ஃபுல்லாக மைனஸ் தான் போயிட்டு இருக்கு. அவங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வைஸ் பார்த்தாலும் ஃபுல்லாக புல்லிஷ்டாக. லாங் ஷார்ட் ரேஷியோ குறைஞ்சிட்டே வருது, ஆல்மோஸ்ட் பாருங்கள் ட்ராப் ஆகிட்டே வருது. ஸோ கால் சைடுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வாய்ப்புன்றது அதையும் பார்த்துருவோம். நிஃப்டியில 8 ஸ்டாக் தான் அட்வான்ஸ் இருக்குது, 42 ஸ்டாக் டவுனில் இருக்குது நிஃப்டி 50ல். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்கும் கீழே வந்துருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த மாதிரி இன்சூரன்ஸில் ஒரு செக்டர், இன்சூரன்ஸில் வந்து மேண்டேட்ரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பேங்க் லோன் எடுக்கும்போது. அதனால் லாஸ்ட் வீக் இன்சூரன்ஸ் பேங்கிங் செக்டர் எல்லாம் அடி வாங்கியிருக்கு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் ஒட்டி
எடுப்போம். பை சைடே போவோம்னா லாங் சைடே போக வேண்டாம். புட் சைடில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஒரு ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ட்ரேட் எடுப்போம். எல்லாம் வெயிட் பண்ணுவோம். இல்லை ஓகே ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஓடிஎம் ஆப்ஷனில் ஒரு 10 ரூபா போனால் போகுதுன்னு சொல்லி ஓடிஎம் ஆப்ஷனில் அடுத்த வாரத்துக்கு எடுக்கலாம் தான் எடுக்கலாம். பட் அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேம்பிளிங் மாதிரி தானே வச்சு ட்ரேடுன்னு சொல்ல முடியாது. சும்மா நமக்கு போர் அடிக்குது அப்படின்னு சும்மா இங்கே எடுக்காமல் ஒரு ஓடிஎம் ஆப்ஷனில் 10 ரூபாய்க்கு எங்கேயாவது கிடச்சிதுன்னா போனால் போகுதுன்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நமக்கு வந்து செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் ட்ரேடு, வேறு ட்ரேடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.